அன்பு நேயர்களே, மூன்று முடிச்சு சன் டிவியிலே வருகின்ற மூன்று முடிச்சு என்ற படத்தில் கொழுந்தனாரோட தன்னுடைய கணவனுடைய தம்பியோட தண்ணி போடுறது, அதாவது சரக்கடிக்கிறதுங்கன்னு பேர், அதுக்கு பேர். பக்கத்தில் உட்காந்துருந்து அவன் தண்ணி போடுறத பார்க்குறது ஒரு பொம்பளைக்கு அழகல்ல. ஆனால் அந்த குடும்பத்தை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு பெண் நடந்து கொள்ளுகின்றாள் என்று சொன்னால் அது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. பெண்கள் நல்லவர்கள் நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். இதே போன்று கைகை போன்ற ஒரு பெண்களும் இருக்கின்றார்கள். கைகை ராமாயணத்திலே நல்லவள். ஆனால் இதே ஒரு விஷயத்தை இந்த மூன்று முடிச்சிலே செய்கிறார்கள் என்று சொன்னால் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. கைகை சொல்லுவாள், பரதன் ஆளக்கூடாது, பரதன் ராமன் ஆளக்கூடாது, பரதன் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுவாள். கைகையினுடைய அந்த சாரி மன்னிச்சிடுங்க, கொஞ்ச நேரம் மன்னிச்சிடுங்க. இந்த மந்தரை கைகையினுடைய மனதை திரிக்கின்ற அளவுகின்றே பேசுவாள். அந்த கைகை போலே இந்த கூனி போலே இந்த மூன்று முடிச்சிலே வருகின்ற விஷயம் எனக்கு சரியாகப்படவில்லை. ஆகையினாலே அந்த கைகை கூறி சொல்லுவாள் கைகையிடம், கொவ்வை செவ்வாய் கேகையன் கோயில் மேல் வெகுளியின் மண்டினால் வெகுளியின் மடித்த வாயினாள் என்று கைகை சொல்லுகின்ற பொழுது அந்த அவளுடைய ஆக்ரோஷத்தை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகையினாலே இந்த மூன்று முடிச்சிலே வருகின்ற அந்த தன்னுடைய கொழுந்தனரோட தண்ணி சரக்கடிக்கின்ற பொழுது பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தால் அந்த அவனுடைய தண்ணி அடித்தவனுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கும். அவனுக்கு போதை ஏறிவிட்டால் அந்த பெண்ணையே பிடித்து கற்பழித்து விடுவான். ஆகையினாலே இந்த செயல் எனக்கு சரியாக படவில்லை. ஆகவே இந்த மூன்று முடிச்சு மிகவும் அழகாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சன் டிவி நேயர்களே, பார்த்து மகிழுங்கள். வணக்கம்.